வணக்கம் மக்களே. நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இப்போ ஒரு நிஃப்டி அப்டேட்காக உண்டான ஒரு வீடியோ பதிவு இது. நம்ம முதல்ல ஒரு மந்த்லி சார்ட் போயிடலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்க, ரொம்ப நாளைக்கு நான் மார்க்கெட்டில் இருக்கணும், நல்லா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு என்ன நீங்கள் சம்பாதிச்சீங்க அப்படின்னு பார்க்கவே பார்க்காதீங்க. இது அது மாதிரியான ஒரு இடம் இல்லை. ஒரு ஓவர் த பீரியட் அதில் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சம்பாதிக்கிறேன், நான் இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிச்சேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், எவ்வளோ சம்பாதிச்சேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்லேயே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு சில மாதங்கள் இல்லை கொஞ்சம் நிறைய பணம் இருக்குன்னா ஒரு சில வருடங்கள் அவ்வளோதான். கையில் எவ்வளோ இருக்கோ மொத்தத்தையும் காலி பண்ணிடும். டெய்லி ட்ரேட் பண்ணுற அத்தனை பேருக்கும் இதுதான் நிலவரம், நிலைமை. சுச்சுவேஷன்ஸ்ன்றது டிஜிட்டல் ட்ரேடிங் வந்ததுக்கப்புறம் நிலைமை மாறி போச்சு. செட்டில்மெண்ட் டேஸு குறுகி போச்சு. 15 நாள் செட்டில்மெண்ட்டு இன்ட்ராடே அழகாக பண்ணலாம். ஆனால் ஒரு வாரம் ஆச்சு. சரி 50% சான்ஸு. அதுக்கப்புறம் 3 நாள், 2 நாள், 1 நாள் வந்ததுக்கப்புறம் இன்ட்ராடேக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ்ன்றது செத்து போச்சு. டாக்ஸஸ், ஹெவி டாக்ஸஸ் ஆன் ஷேர் ட்ரேடர்ஸ். அது இன்னொரு காரணம் இன்ட்ராடே செத்து போகிறதுக்கு. அண்ட் தென் இன்னைக்கு பார்த்தோம்னா மார்ஜின் ட்ரேடிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. நீங்கள் எல்லாமே 100% ப்ரீ மார்ஜின் கொடுத்து தான் எல்லாத்தையுமே வாங்குறீங்க. அதனால் இன்ட்ராடே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு மீடியம் டேர்ம், ஒரு லாங் டேர்ம் ஒரு நல்ல ஸ்டாக்கை பார்த்து வாங்க. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சி நிறுத்த முடியாது, இல்லை தூக்கிட்டு போய் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க முடியாது. நீங்கள் ஒரு சின்ன சிறு துரும்பு, அவ்வளோதான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் 1000 கோடி வச்சுருந்தாலும் இங்கே சிறு துரும்பு தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிட்டிங்கன்னா பெரிய சக்ஸஸ் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. முதல் தலைமுறையாக வரக்கூடிய உங்கள் அனைவரையும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாங்க, வந்து ட்ரேட் பண்ணுங்கள், நாம் ஜெயிக்கலாம். இது எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான இடம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்குங்க, நாம் ஜெயிக்க முடியும். அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் வேணும். அதே மாதிரி ஸ்டாக் வளர்கிறதுக்கும் ஒரு டைம் பீரியட் வேணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்ஸஸ் உங்களை தானாக தேடி வரும். மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 26,492 இங்கே போச்சான்னு பார்த்தோம்னா போல 26,325 ரிட்டர்ன் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு மந்த்லியில் ஒரு கரெக்டிவ் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆனதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகும். இப்போ அதுக்குண்டான வாய்ப்புன்றது இன்னும் இந்த மாதத்தில் இப்போ தான் நம்ம 8 தேதியில் தான் நாம் இருக்கோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்ன கரெக்ஷன் வருது. இப்போ நமக்கு என்னென்னா இந்த மாதத்தில் 25,318 அதை கட் பண்ணக்கூடாது, லோயரில் வரக்கூடாது. க்ளோஸுங்கிறது பார்த்தோம்னா போன மாத க்ளோஸை விட அதிகமாக இருக்கணும் நமக்கு இந்த மாதத்தில். அது 26,202.95. அதுக்கு மேலே இருக்கும்போது ஆல்ரெடி ஹையர் ஹை ஃபார்மேஷன்றது வந்தாச்சு. ஸோ ஹையர் க்ளோஸ் இருந்தாலே கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சப்வே பேட்டர்ன், இப்போ நான் மந்த்லியில் ஒரு வேவாக போகக்கூடிய ஒரு பேட்டர்ன் வீக்லியில் சப்வேவில் தான் போகும். ஸோ வீக்லியில் சப்வேவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் எனி காஸ்ட் நம்ம எதிர்பார்க்குறது மந்த்லி சார்ட்டில் ட்ரெண்டுங்கிறது புல்லிஷாக இருந்ததுன்னா பெஸ்ட்டு. நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேலிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குண்டான கண்டிஷன் தான் நாம் இப்போ பார்த்தோம். அடுத்ததான் நம்ம வீக்லி பேட்டர்ன் பார்க்க போகிறோம். வீக்லியை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு தேர்ட் வேவில் போயிட்டுருக்கு. அதில் ஏகப்பட்ட சப்வே நம்ம பார்த்தோம். இங்கே ஒரு +4, இங்கே ஒரு +4, இங்கே ஒரு +4ன்னு நம்ம பார்த்தோம். அப்போ +4னா 1 + 4 5 +4 9 வேவ்ஸு. இப்போ இங்கே ஒரு +4னா 13 வேவ்ஸு நம்ம முடிவு பண்ணோம். இப்போ அதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன்றது இங்கே வருது. அப்போது 13 வேவ் வரக்கூடிய ஒரு இதில் இப்போது 13 வேவ்ஸில் இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன 1 2 3 4 5 6 7 8 இப்போ 8வது வேவு. இப்போ 8வது வேவ் முடிஞ்சு ஒரு 9வது வேவ் ஒரு 1 2 வருதா, இல்லை ஃபர்தராக என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்றது ஒரு கரெக்ஷன் வந்ததுனால வருது. இதில் நம்ம என்ன ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன லோயரில் வந்துச்சு. அது என்னென்னா 25,856க்கு இங்கே 842.95 வந்துச்சு. ஸோ இது 1 2ன்னு சொல்லிட்டோம். இப்போது அப்படி போகும்போது தேர்ட் வேவுக்கு உண்டான 1.68 ரேஷியோ அது போயிருக்கணும். அப்படி 1.68 ரேஷியோ அது போச்சா அப்படின்னு பார்த்தோம்னா போல. அது ஆக்சுவலாக 26,820 போயிருக்கணும்.
ஆனால் அங்கே வந்துட்டு அது மாதிரி அது போகல. 429 போகல, இம்மிடியட் ரெசிடென்ஸே போகல. அப்போ 26,820 போக வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே. இப்போது கீழே இறங்குது. இப்போ கீழே இறங்கும்போது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இந்த லோயர் லோ, இந்த லோ 856, இந்த லோ 842. அப்போ இது என்ன ஆகுன்னா ஏ. இப்போ இங்கே 1Fன்னு இருக்கிறதுனால ஃப்ளாட் வேவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் அது சொல்லுது. இது பி. இப்போ சிங்கிறது வரணும். அப்போது இந்த ஏவோட ஏ பி வேவோட ஹைட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1.27 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைங்கிறது 26,325. அதில் லோங்கிறது 25,842. 42 சில்லறை கூட போட தேவையில்ல, சும்மா பரவாயில்ல. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், ஏன்னா இது ஒரு ஃப்ளாட்டு ஒன்று சிம்பிள் ஃப்ளாட்டில் வரணும். ஆனால் இது ஹையர் ஹை கொடுத்ததுனால எக்ஸ்பேண்டடில் தான் வரணும். அப்போ இங்கே வந்துட்டு 25,842 கீழே வரணுன்னும் போது டார்கெட் உங்களுக்கு மினிமமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 25,712. இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 25,703 இருக்குது. ஸோ 25,700 அந்த ரேஞ்சில் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அந்த ரேஞ்சில் இந்த பேட்டர்ன் முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலோட சப்போர்ட்டும் அங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 25,892ங்கிறது ஆல்ரெடி வந்துட்டு லோவாக இருக்குது. ஆனால் இந்த பேட்டர்னுக்கு இதை கண்டிப்பாக உடைச்சாகணும். 25,842.95 இது உடைச்சாகணும். இல்லை உடைக்காம போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? இன்னொரு +4 தான் வரும். அப்போ இன்னும் என்னென்னா இன்னும் அதிக டார்கெட், இன்னும் அதிக டைம் ஃப்ரேமு. அதனால் வந்துட்டு உடைச்சா நல்லது, உடைகள்னா இன்னும் நல்லது. அவ்வளோதான் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் சீனாரியோ, அதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இந்த மினிமம் டார்கெட்டான 25,703 இந்த டார்கெட்டு வரணும். இங்கே 25,712 இருக்குது. ஓகே, வாட் எவர், ப்ளஸ் 10 பாயிண்ட்டில் ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல. அங்கேருந்து திருப்பி இது மேலே போகுது. அப்போ அதனுடைய டார்கெட்டுன்றது உங்களுக்கு 26,820 அப்படிங்கிறது மினிமம் டார்கெட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு டார்கெட்டும் உங்களுக்கு காணாமல் போயிடும். ஏன்னா பேட்டர்ன் மாறி போச்சு. அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டும் நமக்கு மாறும். அதுதான் விஷயம். இதுதான் வந்து வீக்லி சார்ட் சொல்லுது. ஸோ அப்போ நம்ம 25,700 அந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்குறோம். அங்கேருந்து ஒரு 900 பாயிண்ட்ஸ் ரேலியை நம்ம எதிர்பார்க்குறோம். வீக்லி சார்ட்டு இதுதான் நமக்கு சொல்லுது. இதுக்கு மாறி இந்த சேனல் கட் ஆனா, இப்போ சப்போஸ் ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்குது அப்படின்னாலும் இது கட் ஆகணும், ஃபோர்ஸாக கட் ஆகணும் வித் வால்யூமோட. அப்போ தான் பெரிய கரெக்ஷன் வருமே தவிர, அதர்வைஸ் இது இறங்கி இறங்கி நம்மளை ஏமாற்றி ஏமாற்றி திருப்பி திருப்பி இது மேலே தான் போகும். அப்சைட் பொட்டன்ஷியல் தான் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா டார்கெட்டுங்கிறது உங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம். 30,689 அது உங்களுக்கு டார்கெட்டு. 30,689 நோட் பண்ணிக்கிங்க. இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். இதான் நம்ம வீக்லியில் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு டெய்லியில் பார்ப்போம். ஏன்னா மந்த்லியோட சப்வேவ் வீக்லினா அப்போ வீக்லியோட சப்வேவ் டெய்லி. இப்போ அதுக்கு உண்டான பார்த்தோம்னா இங்கே இது வந்துட்டு ஒரே வேவில் வர வேண்டியது 5 வேவில் வரலாம். எப்போ வந்து அதிகப்படியான வேவுகளை எடுக்குதோ அப்போல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு அதிக டார்கெட் தான். வீக்லியில் பார்த்ததை விட இன்னும் கூட டார்கெட் இருந்தால் அதிகமாகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே டெய்லியில் வந்து 25,698 சொல்லுது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து 610 310 இது 325. அப்போது இங்கேருந்து தான் நமக்கு வேவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இதுதான் ஃபஸ்ட் வேவ். ஓகே, ஒன்று இந்த ஹையை கட் பண்ணிச்சு 25,891. இங்கே பாருங்க 25,891ன்றது இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த பேட்டர்ன் வந்துட்டு நான் சொல்கிற இந்த ஃப்ளாட் பேட்டர்னு ஒன்றுன்னா இது உடையும். அது 25,891 அது உடையும். உடைஞ்சால் மட்டும்தான் ஃபர்தராக டார்கெட் வரும். எப்பவுமே ஒரே வேவாக வரும்போது உங்களுக்கு 25,700 அப்படின்னு டார்கெட்னா அது ஒரு சப்வேவாக கிரியேட் ஆகும்போது இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக கூட இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வேவ் பெருசாக இறங்கி இருக்குது. அப்போ தேர்ட் வேவ் கண்டிப்பாக அதோட பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு தேர்ட் வேவ்லேயும் இந்த டார்கெட் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபோர்த் வேவ் சின்ன சப்போர்ட் எடுத்து மேலே போய் திருப்பி ஃபிஃப்த் வேவ் வந்தது ஒரு
மேஜிக் என்னன்னா அந்த சேனலை உடைக்கிற மாதிரி உடைச்சி கீழே வந்து க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் திருப்பியும் ரிவர்ஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படி இல்லை, இன்னும் சப்வே அதிகமாக கிரியேட் ஆகுது, இன்னும் பெரிய டார்கெட் மேலே போகுது அப்படின்னு சொன்னால் இந்த லெவல் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 25,891 உடைபடாது. அங்கேருந்து அப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி 25,892 25 அந்த லெவல் வந்திருக்கு. வந்து இது இங்கேருந்து அப்படியே மேலே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பேட்டர்ன் வந்துட்டு இன்னும் சப்வே குறுகிய பேட்டர்னாக வருதுன்னா இதோட போதும், டவுன் சைடு இன்னி மேலே தான் போகணும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஒன்று இங்கேருந்து மேலே போனோம், உடைச்சதுன்னு சொன்னால் அது 25,700, அதுக்கு கீழே இந்த டார்கெட் வரும் 25,523 டெய்லி. ஏன்னா அங்கே வீக்லியில் ஒரே டார்கெட். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே 5 வேவா வரும்போது கண்டிப்பாக அதிக டார்கெட்டு. அதனுடைய 25,523ங்கிறது ஈஸி டார்கெட்டாக இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். என்ன சார் வீக்லியில் ஒன்று காமிக்குது, டெய்லியில் ஒன்று காமிக்குது அப்படின்னா, வீக்லியில் ஒரே வேவா வருது. அதனால் அதனுடைய ரேஷியோன்றது ஒரு நார்மல் ரேஷியோ இருக்கும். ஆனால் சப்வேவாக வரும்போது டைம் ஃப்ரேம் அதிகமாகும், ப்ரைஸ் ரேஷியோவும் அதிகமாகும். அப்போ கண்டிப்பாக வந்து எல்லைகள்ன்றது மாறுபடும். அப்போ எல்லைகள் மாறுபடும் போது அதுக்கு உண்டான டவுன் சைட் டார்கெட்டும் மாறுபட தான் செய்யும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, எனி லாங் பொசிஷன் நிஃப்டியில் எடுத்திருந்தா இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் 25,890 ஸ்டாப் லாஸ். ஓகேவா? அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி இங்கேருந்து மேலே போவோம். அது நம்ம சொன்ன அடுத்தடுத்த டார்கெட்டுன்றது அதாவது 30,000 நோக்கி பயணம்ன்றது இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. என்னை பொறுத்தவரையிலும் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணால் தான் ஃபர்தராக அப்சைட் ரேலி. டே சார்ட்டில் ஒரு குரூஷியல் லெவலில் நிஃப்டி இருக்குது. மேக் ஆர் பிரேக்கு, ஒன்று அப்சைடில் போனோம் இல்லை டவுன் சைடில் போனோம். இந்த லெவல்ன்றது குரூஷியல். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு 25,891 இதை உடைக்கணும் ஆஸ் பர் த பேட்டர்ன். இதை உடைச்சி இங்கே வந்து மினிமம் டார்கெட் 25,700, அதுக்கு மேலே நான் வரணும்னு சொல்கிறேன். 25,524 வரணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இங்கே உடைக்கல, 25,891 உடைக்கல. ஒன்று புல் பேக்கில் போகலாம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரே வேவாக வரக்கூடிய இந்த தேர்ட் வேவ் அது ஒரு 1 2 3 4 5ல் வரலாம். இங்கேருந்து ரிவர்சல் எடுத்து நாளைக்கு இந்த லோவை உடைக்காமல் அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வச்சு செகண்ட் வேவை கிரியேட் ஆகி அப்புறம் தேர்ட் வேவ், அப்புறம் ஃபோர்த் வேவ், அப்புறம் ஃபிஃப்த் வேவ் டவுன் சைடில் வரலாம். அது ஒரு பாசிபிலிட்டி. இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இந்த ஹையை உடைச்சி இந்த பேட்டர்னை இதோட முடித்து இதோட இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றது கொடுக்கலாம். பாசிபிலிட்டிஸ் ஒன்று சிம்பிள் வேவ், அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி 25,700 ஆனால் இந்த 25,523 அந்த லெவல் வர்றது அது சிம்பிளாக வரணும். நாளைக்கு இன்றைக்கி இறங்கின மாதிரி நாளைக்கு இறங்கணும். அது ஒரு பாசிபிலிட்டிஸ். ரெண்டாவது வந்து ஒரே வேவாக வர்றது 5 வேவாக வர்றது, காம்ப்ளிகேட்டடாக வர்றது. அப்போது என்ன ஆகும், திருப்பி மேலே போயிட்டு செகண்ட் வேவ் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து, திருப்பியும் தேர்ட் வேவ் ஒரு நெகட்டிவ் க்ளோஸ், திருப்பியும் ஃபோர்த் வேவ் ஒரு பாசிட்டிவ் கொடுத்து, திருப்பியும் நெகட்டிவ் கொடுத்து, இப்படியே ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கீழே இறங்கும். அது வந்து ஒரு செகண்ட் பாசிபிலிட்டிஸ். தேர்டு பாசிபிலிட்டிஸ்ன்றது இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போகிறது. இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தராக ரிவர்சல் மேலே போகும். அதர்வைஸ் இது வந்துட்டு கீழே தான் வரும். அதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்குற அப்டேட்டு. ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு நீண்ட விரிவான விளக்கம் பெற நான் காத்திருக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.